எல்லா பாஷையும் தெரியும். குச்சிப்புடியா? ஆமா ஆமா. எல்லா பாஷையும் போய் தெரியும். அதேமா ஒரு சயின்டிஸ்ட் நான். அப்படியே? ஆமா ஒரு விஞ்ஞானிங்க. விஞ்ஞானி. ஆமா. என்னென்ன கண்டுபிடிச்ச? ஏங்க ஸ்டேஜ் கண்டுபிடிச்சது நானு. அவர் வந்தா ஓய் பாரு. ஏங்க ஸ்டேஜ் போட்டு விட்டா அவர் கண்டுபிடிச்சது நானு. அப்படியே? ஆமா. இந்த மாதிரி வாசிக்கிறாரு பாருங்க பெட்டி ஹார்மோனியம். அத கண்டுபிடிச்சது நானு. அது கண்டுபிடிச்சது மணிகண்டனா? ஆமா. ஒன்னு மேல ஏத்தி வரும் ஒன்னு கால்ல ஏத்தி வரும். அப்படியே? ஆமா. மேல ஏத்தி என்ன வரும்? பையன் வருமா? சவுண்ட் வரும். அது கண்டுபிடிச்சது நானு. ஜோதி. ஆமா ரெண்டு நிக்கி போட்டு அடிப்பாரு ஒன்னு படி போட்டு அடிப்பாரு. அடிக்கறாரா? கொஞ்சம் டயர்ட் ஆச்சுனா கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டா தோசை போடுறாரு. தோசை இல்ல. ஆமா தோசை கல்லு. ஆமா அவரு திருப்பூர் தோசை. அவரு. ஆமா. சரி. வேற என்ன கண்டுபிடிச்ச? இல்ல ஏங்க இந்த லைட் கண்டுபிடிச்சது நானுங்க. ஏய் லைட் நீ கண்டுபிடிச்சா? ஆமா. நம்ப மாட்டேன். என்னது? நம்ப மாட்டேன். ஏங்க எப்படி? நான் சொன்னாவே லைட் ஆஃப் ஆகும். சொன்னாவே சுவிட்ச் தேவல. சரி சொல்லு. கண்டுபிடிச்சது நானே ஆச்சு. சொல்றா. ஆப்பாவே. ஆமாடா. அடே நம்ப மாட்டேன். இல்ல அது ஏறிது பாரு. அதுவா? அது எங்க அப்பா கண்ட்ரோல். அது என் தம்பி கண்ட்ரோல். அப்படியே? ஆமா. உங்க குடும்பம் மேய்ந்து வேலை தான் செய்றீங்க. ஆமா. லைட் குடும்பம் நாங்க. அப்படியே? சரி மீண்டு ஏறினோம். ஆனாவே ஆமாடா. விஞ்ஞானி தானா? பாதி விஞ்ஞானிங்க. பரவாயில்ல. நம்பிக்கை வரல. நம்ம உன்ன சந்தேகம் மறுபடியும் அது ஆப்பா. மீண்டு நிக்கணும் மாட்டாதே. மீண்டு நிக்கணுமா? சரி. ஆப்பாவே ஏ தொடைய போய் ஆப் பண்ணடா. அதனால போய் ஓடுறீங்க. ஏய் ஆப் பண்ணு. ஏய் அசி பத்திர பண்றோம். வேலை செய்யணும். எப்படாரி மாட்டு வேலை செய்யணும் உங்களுக்கு. ஏய் பகல புடிங்கடா கேற செல்லு போட்டு வந்த. உள்ள லூஸ் ஆயிடுது. தேவடியா பையன். ஏய் லூஸ் ஆயிச்சா? அவன் லூஸ் அது லூஸ் தான் நீ தான் லூஸ். கை முடி பையன். அது வாயால போடுறியமா நான். ஏய் அவனை கையில வச்சு நீ ஒரு விஞ்ஞானி சொல்லிங்கற. இல்ல நான் அசி பத்திர பாரு. சரி 1/2 மணி நேரம் உனக்கு வேலை இல்ல. 1/2 மணி நேரமா? நீ போ. அம்மா ஐயா 1/2 மணி நேரம் வேலை இல்ல. ஏய் ஏன்டா அழுது புலம்பற? ஐடியா ஏன் அழுது புலம்பற? ஐடி புலம்பறனா? அம்மா என்னம்மா பேசுற 1/2 மணி நேரம் வேலைன்றா? யார் சொன்னது? எப்படி என்ன சொன்னே? ஏய் அவன் எப்படி வேலை சொல்லுவாரு? நான் வேலை கொடுக்க நீ செய். ஐயா அம்மா வேலை பண்றாங்களா? வேலை இருக்குதாமா? செய் ராஜா செய். இன்னைக்கு செய். நாளைக்கு செய். அச்சு செய். எல்லாம் குட்டி செய் நாளைக்கு செய். ஏய் போடா. ஏங்க அம்மாவே வேலை கேக்குறாங்க. ஏய் என்னடா வேலை? ஏங்க நீங்க எல்லாம் அம்மா நான் தான் வச்சுக்கிற தெரியுமா உங்களுக்கு? வேலைக்குடா. பாதுகாப்பா வச்சிருக்கான். பாவலமா நான் தான் வச்சுக்கிறேன். தெளிவா சொன்னடா இல்ல சாப்பிட போவியா? எல்லாம் சாப்பிட்டு தான் போவோம். ஏய் கொஞ்ச நேரம் மறைவா இரு போ. விடுங்க. எங்க கோபறீங்க? இவன் எப்படி நினைக்கிறேன்? இவனே மகம தான் நினைக்கிறேன். அப்பா அம்மாவா? ஆமா ராஜா. நான் உனக்கு புள்ளையா? ஆமா. நாலு குடுக்கலையே. டேய் அப்படியே. ஏய் இது அம்மா அவரே. அவரா? அவர் சும்மா அவரு. சும்மா. ஏய் போடா டேய். ஏய் போடா. நான் பாக்குறேன். வாய் நினைச்சடா. எப்படா வாய் நினைச்சு பாக்குறேன். யாரோ போடா. ஏய் அம்மா சொன்னா போயிடு. அடிச்சுவாரு. அடிச்சுவாரா? நான் கட்டிடுவேன். நான் கட்டிடுவேன். டேய் மழை போலதான் நம்பி வரணும். என்ன அப்ப ஏன் நிலைமை? நான் தான் கேட்கிறேன். நீ ஏமா அம்மாக்கு நான் பேக் வாங்க தூக்கு போடா.
படிப்பு முடித்துட்டு இந்த வீட்டுக்கு வரலாம். அப்படியா? ஆமா. என்னங்க இது கேட்ட உடனே என் கைய உடலையே கண்டிப்பா நீ அருவி கொட்டுதே அடி என்ன பாரு கோடி அருவி கொட்டுதே உம்மால உண்மையில உண்மையா? ஆமாண்ணா. மாத்திட்டாங்களா என்ன? இதெல்லாம் மாத்துற நான் தான் மாத்திட்டா. அவன் நீ வாடா அம்மா சந்தோஷ் மணி விஷயம்டா. என்ன திட்டுறானா? டேய் அடடா பாவி இதுவடா சந்தோஷமான விஷயம். யாருங்கம்மா? ஐயாங்க தங்க பிள்ளை படிச்சிட்டு நிமிர்ந்ததாக செய்தா. அப்படியே நான் உடனே போறேன். போய் குச்சி பிடிக்கிறேன். டேய் டேய் போய் குஞ்சிங்க. எதுக்கு? இளவரசர் வராரு. அவருக்கு எல்லாம் நண்டு வரும், முட்டை வரும், மீன் வரும். எல்லாமே சைத்தாவியா? நீ போயிட்டு உணவு ஏற்பாடு செய் போ. ஏய், என் மகன் வரான். ஏய். வரவேற்பு சிறப்பா இருக்கணும். சிறப்பா இருக்கு. புறப்படு. புறப்படு. கல்லறைக்கு பல வழி என்று கர்மதேவன் கோயிலுக்கு பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி. தமிழரின் புகழ் மாண்பு கிடந்த நாடே இந்த நாடு. சேர சோழர் பாண்டியர் ஆண்ட அருந்தமிழ் நாடு இந்த நாடு. முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, மயிலுக்காக போர்வை இருந்தான் பேகன், புறாவிற்காக தேசியம் தந்தான் சிபி சக்கரவர்த்தி. இப்படி எல்லாம் பாரி போல் வாரி மலர்கள் பிறந்தது தாய் திருநாட்டிலே. போர் பகுதியாக விளங்கக்கூடிய மகேந்திரபுரி நாடு. இந்நாட்டு மன்னருக்கு மகனாக பிறந்து ரவிச்சந்திரன் என பெயர் கொண்டு அயல்நாடு சென்று பட்டப்படிப்புகளை படித்து முடித்து தாயகம் திரும்பி இருக்கின்றேன். என்னுடைய தாய் தந்தை சந்திக்க வேண்டுமே.
திருவிழாவுக்காக வந்து ஐயாலாம் வந்துக்கிறாங்க. அவங்க சார்பா ஒண்ணு மாலை கொண்டு ஏய் அங்க வந்துட்டல பாவம் அல்லும் பகலும் பாவம் தூக்கம் கூட இல்லாம பாவம் அங்க போனா செட்டு போடுற வேலை, இங்க வந்து ஆப்ரேட்டர் வேலை, பாக்ஸி இறக்குறது, ஒயரை போறது, அது இருந்து அதனால ஆப்ரேட்டர் வாழ முடியாது. டேய் நேரங்கள் பத்திரதா உனக்கு இரு என்ன போயிட்டு போறாங்க அதே வேற ஒண்ணும் கிடையாது. ரோஜா நாடகம் மன்ற நேத்தோட 100வது நாள் அரங்கேற்றம் ஆகி போச்சு. அந்த விழாவுக்காக எல்லாருக்கும் என்ன பண்ணார் ஓனரு, வேஷ்டி சட்டை எடுத்து கொடுத்து எல்லாருக்கும் 1000 ரூபாய் ஏதோ குறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வேஷ்டி சட்டை, அதுவும் 4 சோத்துக்குள்ள கொடுத்தா நல்லா இருக்காது, மேடையில கொடுத்தாதான் ஏதோ பெருமையா இருக்கும். எனக்கு அப்ப 10 ரூபாய் என்ன கௌரவமா இருக்கணும் இல்லையா? அதனால நீ பாவம் புகை மிஷின் மெட்ராஸ் போய் நேரம் விழுப்புரம் வந்து இப்படியே வந்துட்டேன். வேஷ்டி சட்டை வேன்ல இருக்குது, காசை வந்து ஏங்கில குத்துக்கிறாங்க. 1000 ரூபாயா? பாவாடை மச்சிக்கட்டு ஏங்கில குத்துறாங்க சுராயம். சரக்கு கொடுமா? 1000 ரூபாய் 1000 ரூபாய். இல்லங்க பொம்பளை வேஷம் வரும்போதெல்லாம் கலர் கலரா லைட் போடுறாயா, ஆம்பளை வேஷம் வரும்போது வெளியே விட்டு போட்டே போட்டிக்கிறான். நல்லா இருக்குது புகை மிஷின், நாளைக்கு எப்படி 500 ரூபாய் மீட்டர் போட்டுருவான். 100 முன்ன கிளம்பி இருக்கு ஆட்ட ஆரம்பிச்சு 1.5 மணி நேரம் அவளை கீழே குடிச்சினாயா. இனிமேல் கண்ணை மூடுதா, எப்பெல்லாம் கண்ணை மூடி அப்பெல்லாம் உன் கழுத்து மாலை வரும். ஆமா நாட்டுக்கலை இரும்பு சாய் உனக்கு அனகத்துக்கு தொங்க கூடாது. எனக்கு இந்த வழி பொதிட்டு மெட்ராஸ் டான்ஸ் டான்ஸா புள்ளிங்க டான்ஸ் எப்படியா அண்ணா வணக்கம்ண்ணா. என்ன பேஜ் ஆகுதா? நீ அண்ணான்னு கூப்பிடுறியா, அவனெல்லாம் கூப்பிடுவேன். தம்பி வணக்கம்ண்ணா. தம்பியா ஐ லவ் யூ. மரியாதை கேட்டுவாடா. ஏய் என்ன டேய் எவ்வளவு அழகா தம்பின்னு கூப்பிடுறேன். அக்கா கையில சொல்லுவாங்க. ஐயா சொல்லாம என்ன அக்கா வந்திருக்கடா, தப்பான்னு கேட்பாங்கடா. அந்த அக்கா கிட்ட ஒரு டப்பாங்கடா. தப்பா நினைக்காத. யா? ஐ லவ் யூ அக்காக்கு சொல்லலாம், அம்மாக்கு சொல்லலாம், பாட்டிக்கு எல்லாருக்கும் சொல்லலாம். யாரு வேணாலும் யாருக்கு வேணாலும் சொல்லலாம். இது சொல்லலாம், தப்பே கிடையாது. ஒழுத்து வச்சு நேரா உன் வீட்டுக்கு வந்து உன் பொண்டாட்டிக்கு சொல்றான். இது காரியத்துக்கு வந்தாவது உன் பொண்டாட்டி சொல்றான். இது அவன் அவசரமா ஆயத்த காரணம் தெரியுமா? மன்னர் மகாராணி எதுன்னு தெரியல. உங்க மகனா நல்லா கேட்டுங்க மக்களே, நீங்க எல்லாம் வாழ்ந்து நல்லா சீர்திருப்போட ஊர்ல பெரிய மனுஷரோட நிறைய பேர் இருக்கீங்க. புள்ள பிறந்தா ஒண்ணு அப்பா மாதிரி இருக்கணும், இல்லைன்னா அம்மா மாதிரி இருக்கணும். சொல்ல முடியும். அம்மாக்கு நிறைய குங்குமம் வாங்கி கொடுத்துருக்காரு. கருப்பாயிட்டாரு. கருப்பை விட கலரை விடுங்க. என்ன தெரியுமா, உங்க அம்மா உங்களுக்கு துரோகம் பண்ணிக்கிறாங்க. எங்க அம்மா எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்களா? கருப்புமா
அதெல்லாம் விடு. எங்க அம்மா எனக்கு என்ன துரோகம் அம்மா பண்ணாங்க? உனக்கு ரொம்ப துரோகம் பண்ணிக்கிறாங்க. என்ன பண்ணாங்க? நீ பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுக்குறதா வழக்கம் தாய்மார்களுக்கு. ஆமா. உங்க அம்மா உனக்கு பால் கொடுக்கல, உங்க அப்பாவுக்கு பால் கொடுத்துருக்காங்க. நீ வேற டேய் அவதான் சொல்ற நீ ஏன்டா அயல்நாடு சென்ற இளவரசர் இந்த நாட்டில் இருக்க தாயை திரும்பி காரணத்தால் வந்தவர் மனமாண்ட மகிழ வேண்டும் என்பதற்காக ஆடல் பாடல விடயத்தோடு ஆபாசத்தை தவிர்த்தார்கள்.